இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் எண் 100. இந்த அதிகாரத்திலே இதுதான் கடைசி குறள். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறம் பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாயிருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை ஒருவன் கூறுதல். இனிய கனிகளும் தன் கைக்கண் உளவாயிருக்க அவற்றை நுகராது இன்னாத காய்களை நுகர்ந்ததோடு ஒக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது பழங்கள் என்றால் குழந்தைகள் முதல் முதியவர் வரை விரும்புவார்கள். பழங்கள் இனிமையான சுவையோடு இருக்கும். அதை சாப்பிட எல்லாருமே விரும்புவார்கள். ஏன்னா அதனிடம் இனிமை உள்ளது. பழங்களின் தோற்றமும் நிறமுமே நமக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆப்பிள் எடுத்தால் சிவப்பாக இருக்கும். இப்படி திராட்சையிலேயே 2 திராட்சை இருக்குது. அப்படி பல வகை பழங்கள் நமக்கு உதவுகின்றன, நம்முடைய மனதை கவர்கின்றன. அதாவது காய்களிடம் அந்த சுவை இல்லை. அதனால் அந்த காய்கள் நம்மை கவர்வதில்லை. அதை நாம் சுவைப்பதும் கிடையாது. யாரும் அதை விரும்புவதும் கிடையாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் அவை யாருடைய உள்ளத்தையும் அவற்றை யாரும் விரும்புவது இல்லை. இனிய சொற்கள் கனிகளை போன்றவை. அவை யாருடைய உள்ளத்தையும் எளிதில் சொல்வோர்க்கும் கேட்போருக்கும் பயன் தருவை, நன்மை செய்பவை. வன் சொற்களோ இவற்றிற்கு மாறான இயல்புடையவை, காய்களை போன்றவை. இனிய சொற்கள் இருக்கையில் அவற்றை விட்டுவிட்டு கடுஞ்சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கையில் காய்களை உண்பதற்கு கவர்ந்து உண்பதை போன்றதுதான் என்கிறார் தெய்வப்புலவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதாங்க. அதாவது இப்போ பாரதிதாசன் என்ன சொல்கிறார் ஒரு பாடலில், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்றார் பாரதிதாசன். அதாவது பாரதிக்கு அடுத்து பாரதிதாசன் தான் அப்போ புகழோடு இருந்தார் கவிதைக்கு. அந்த மாதிரி அவர் பேசினார். இப்போ நம்முடைய தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொள்வோம். அவர் சொற்பொழிவுகளை நீங்கள், ஏன்னா இப்போ இவ்வளோ தற்சமயம் உள்ளவர்கள், அதாவது என்னுடைய வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் அவரை பார்த்ததற்கும் வாய்ப்பு இல்லை, கேட்பதற்கும் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்கும் வாய்ப்பில்லை. ஆனால் புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்களை நீங்கள் அவருடைய புத்தகங்களை படித்தாலே உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார். அவர் பேசும்போது ஒவ்வொரு தடவையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அதுதான் அவர் ஏன்னா பச்சையப்பன் கல்லூரியில் 2 மாஸ்டர் டிகிரி வாங்கினவர் அல்லவா, பட்டம் பெற்றவர் அல்லவா. அதனால் அவருடைய பேச்சு திறனால் தாங்க திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஆட்சி புரிகிறது என்றால் அதற்கு காரணமே பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு திறன் தான். ஆனால் அவர் சொன்னதையும் சொன்னபடி நடப்பார். 3 படி அரிசி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார், முடியவில்லை. ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுத்தார். அப்போது அரிசி பஞ்சம் நிறையா இருந்தது. நான் அப்போ இருந்திருக்கேன். 1922 நான் 6வது இது படிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவுக்கு ஈக்குவலாக இன்னுமே யாருமே பிறக்கலைங்க. தென்னாட்டு காந்திங்க அவர்.
அது மாதிரி தாங்க பாரதிதாசன் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று அதை இப்போ சொல்கிறார். தமிழுக்கு அமுதென்ற பேர், என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இளவயதிலிருந்தே நீங்கள் திருக்குறளை படித்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை மலரும் 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 மலரும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். அடுத்த அதிகாரத்துக்கே போயிடுவோம்.